மாயாவிலிருந்து விலகி இன்னசென்ட்டாக இருந்து செயின்ட்டாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. எப்பொழுது நீங்கள் குழந்தைகள் உங்களின் சத்யுக ராஜ்யத்தில் இருந்தீர்களோ அப்பொழுது வீணானவைகள் மற்றும் மாயையிலிருந்து இன்னசென்ட்டாக இருந்தீர்களோ அதற்காக தேவதைகளை செயின்ட் மற்றும் மகான் ஆத்மா என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது அதனால் அதே சமஸ்காரங்களை இப்போது இமர்ஜ் செய்யுங்கள். வீணானவைகளை மறந்த ஸ்வரூபத்தில் இருங்கள். நேரம், சுவாசம், பேச்சு, செயல் அனைத்திலும் வீணானவைகளின் மறதி அதாவது இன்னசென்ஸ் இருக்க வேண்டும். எப்பொழுது வீணானவைகளின் மறதி ஏற்படுகின்றதோ அப்பொழுது தெய்வீகத்தன்மை தானாகவே மற்றும் சுலபமாகவே அனுபவம் ஆகும். இதற்காக இதை மட்டும் நினைக்கக்கூடாது, அதாவது நான் தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேனே என்று. ஆனால் நான் ஆத்மாவாகி அதாவது புருஷ் ஆகி இந்த ரதத்தின் மூலம் அதாவது இந்த உடலின் மூலம் நான் காரியம் செய்ய வேண்டும். நான் புருஷாக இருந்து இந்த ரதத்தின் மூலம் இந்த உடலின் மூலம் நான் காரியங்களை செய்விக்கிறேன். ஒரு தடவை நாம் செய்த தவறை மறுபடியும் இரண்டாவது முறை நாம் ரிப்பீட் செய்யக்கூடாது. ஓம் சாந்தி.